ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பி2டி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸை பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளேலிஸ்ட் போறதுக்கான ரீசன் என்னன்னா, யூசுவலா டிஎஸ்ஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்க 2 டைப் ஆஃப் பீப்பிள். ஃபர்ஸ்ட் டைப் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஎஸ்ஏ படிப்பாங்க. செகண்ட் டைப் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஜாப் ஸ்விட்ச் பண்ணலான்னும் போது இந்த டிஎஸ்ஏ படிக்கணும்னு நினைப்பாங்க. பட் யூசுவலா இவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னா, எதுவுமே ஸ்ட்ரக்சர்டா இருக்காது. லைக் எப்படி சொல்றதுன்னா, நான் எந்த டாபிக்ஸ ஃபர்ஸ்ட் படிக்கணும்? அரே ஃபர்ஸ்ட் படிக்கணுமா? ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் படிக்கணுமா? மேத் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் படிக்கணுமான்ற மாரி ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ அரேல எத்தன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்? ஸ்ட்ரிங்ல எத்தன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்ற எந்த ஒரு கிளாரிட்டியும் இருக்காது. இத நான் YouTubeல சர்ச் பண்ணும்போது, கியூரியஸ் ஃப்ரீக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். அந்த யூடியூப் சேனல்ல இந்தந்த டாபிக்ஸ ஆர்டரா போங்க. இந்த டாபிக்ஸ்க்கு இத்தன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்ற மாரி கிளியரா குடுத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களே லேர்னிங் ரிசோர்ஸும் குடுத்திருந்தாங்க. லெட் மீ ஷோ த வெப்சைட் ஃபார் யூ. இதுதான் அந்த வெப்சைட்டு. அவங்களே ப்ராப்ளம்ஸும் குடுத்திருந்தாங்க. அந்த எந்த ஸ்ட்ரக்சர்ல சால்வ் பண்ணணுன்ற ஸ்ட்ரக்சரும், பேசிக்ஸு, தென் அரே, தென் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அது மாரி அவங்க ஸ்ட்ரக்சரும் குடுத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ரிசோர்ஸுமே குடுத்திருந்தாங்க. பட் இந்த ரிசோர்ஸ்ல இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு வீடியோ வந்து ஹிந்தியில இருக்கு. இன்னொரு வீடியோ வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகேவா? இது மாரி மாறி, மாறி இருக்கு. அதனால லேர்னர்ஸ்க்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். ஒரு ஸ்டைல் நமக்கு புடிச்சிருச்சு அப்டின்னா, அதே ஸ்டைல்ல கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் பார்த்தா தான், நம்மளால அத கன்டினியூஸா பார்க்கவும் முடியும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எதுவுமே தமிழ்ல இல்ல. ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு இன்டர்வியூல போய் இங்கிலீஷ்ல பேசுறோம். தட்ஸ் ஆல் ஃபைன். பட் லேர்ன் பண்ணும்போது நம்மளோட விருப்ப மொழியில கத்துக்கிட்டா தான், அது வந்து நம்மளால கம்ப்ளீட்டா அப்சர்வும் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த தமிழ்ல வீடியோ போடலாம் அப்படின்ற முடிவுக்கே வந்தேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எப்படி ஸ்ட்ரக்சர்ட் ஆக போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள். ஆ ஒய் திருக்குறள், டிஎஸ்ஏக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம்னா, எந்த சம்மந்தமுமே இல்ல. எனக்கு வந்து திருக்குறள ப்ரமோட் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. அத வந்து இத ஒரு மீடியமா யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் பார்த்த உடனே நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்றத ரைட் பண்ணிப்போம். அண்ட் தென் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த ஒரு கொஸ்டின பார்த்தோனே, இப்படி நம்ம இத சால்வ் பண்ணலாம். அதாவது அந்த கொஸ்டின இப்படிதான் சால்வ் பண்ணணும்லாம் கிடையாது. எப்படியாவது அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அதான் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். அண்ட் தென் அத எப்படி பெட்டரா சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு, தென் ஆப்டிமல் சொல்யூஷன். ஒரு கொஸ்டின இத விட பெஸ்ட்டா சால்வ் பண்ண முடியாதுன்ற மாரி ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கும். அத எப்படி வர வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகே. இப்படிதான் இந்த பிளேலிஸ்ட் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ட்யூஷன் இருந்ததுன்னா, இப்படி வீடியோ கொண்டு போலாம் அப்படின்னு சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை.